ஹே கைஸ் வெல்கம் பேக். இன்னைக்கு சிறுகடிக்க ஆசை சீரியல் எபிசோட்ல என்ன இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? இங்கே வந்து பாட்டி வந்து 2 பேருக்கும் 2 ஜோடிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு, நான் அடுத்த தடவை நான் வரும்போது எனக்கு நீங்கள் பேரன் பேத்தி பெற்று கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸ்ருதி இது என்ன கணக்கு 2 பேரும் ஒன்றா எப்படி பெற்று தர முடியும்னு சொல்லிட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. விஜயா வந்து போயிட்டு 2 பேருக்கும் பால் ரெடி பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. விஜயாவும் பால் ரெடி பண்ணி கொடுப்பா. உடனே மனோஜ் வந்து அம்மா என்னால் இங்கே இருக்கவே முடியல, எனக்கு ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி இருக்குது, நான் ஒரு டீலரை பார்க்கணும், காலையிலே வரேன்னு சொல்லிட்டு போயிடுவான். இது விஜயாவும் சரி எனக்கும் உன்னோட இது புரியுது சரிடான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே வந்து 2 ஜோடிக்கும் நல்ல தடபடலாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. இங்கே முத்து மீனா வந்து இங்கே ஒரு ஜோடி வந்து மீனாவை வந்து முத்து சொல்லுவான், நீ வெக்கப்பட்டுக்கிட்டே வரணும், பாட்டு பாடணும் எல்லாமே சொல்லுவான். மீனாவும் செய்வா. இங்கே வந்து ஸ்ருதி இந்த ஜோடியை பார்க்கும்போது இவங்க வந்து ஆ ஸ்ருதி வந்து வெட்கப்பட்டுக்கிட்டே வரணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பான். ஆனா ஸ்ருதி சொல்லுவா, "ஏன் எல்லாமே பொண்ணுங்க தான் பண்ணணுமா? இங்க ஆப்போசிட்டா பண்ணுவோம். நீ போய் வெட்கப்பட்டுட்டு வான்னு" சொல்லிட்டு சொல்லுவான். அவன் வெட்கமே பட மாட்டான். "என்ன வெட்கமே பட மாட்றேன்ப? உனக்கே வெட்கம் வராதப்ப எனக்கு எப்படி வெட்கம் வரும்னு" சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. இதே மாதிரி 2 ஜோடிக்கு நல்லா ஃபன்னாவே போயிடும். 2 பேருக்கும் இங்க ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும். இங்க வந்து மனோஜ் வந்து இங்க வந்து அவன் கல்யாணம் பண்ண பொண்ணு வீட்ல வருவான். அந்த பொண்ணு வந்து வா விளையாடலாம்னு சொல்லிட்டு, அவன் வந்து கல்லு வச்சு விளையாடுறதுக்கு கூப்பிடும். இவனுக்கும் வேற ஆப்ஷனே இருக்காது. இவனும் விளையாடிட்டே இருப்பான். ஆனா மனசுக்குள்ளே நினைப்பான், அவங்க அம்மாவும் வந்து மாப்பிள்ளை விளையாடுங்க மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிட்டே இருப்பாங்க. கடைசியா நினைப்பான், எனக்கு சொத்துலாம் என் பேர்ல வரட்டும், அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அவங்களன்னு சொல்லிட்டு சொல்லுவான். இங்கே முத்துவோட ஃப்ரெண்ட் வந்து முத்துக்கிட்ட வந்து குழந்தைய வந்து ஆட்டோவில் அனுப்புன ஆட்டோ வந்து கவுந்துருச்சு, குழந்தைங்கள அதிகமாக எடுத்துன்னு போனதால ஆட்டோ கவுந்துருச்சுன்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட காசு வாங்கிட்டு போவோம். முத்து வந்து இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருப்பாப்போல. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.